இன்றைக்கு நகரப்புற மக்கள் எல்லா உணவுப் பொருளுமே விலைவாசி உயர்ந்து விட்டது. அரிசி விலை உயர்ந்து விட்டது, பருப்பு விலை உயர்ந்து விட்டது, எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது. இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் மக்கள் கடுமையாக விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால பச்சரிசி அண்ணா திமுக ஆட்சியில 1 கிலோ 40 ரூபாய்க்கு வச்சுட்டு இருந்தது. திமுக ஆட்சியில 1 கிலோ 77 ரூபாய். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 42, இன்னைக்கு 75 ரூபாய்க்கு விற்குது. இட்லி புழுங்கரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில 55 ரூபாய். கடலெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 130 ரூபாய், திமுக ஆட்சியில 200 ரூபாய். நெல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 250, திமுக ஆட்சியில 500. தோரம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 74, இன்னைக்கு திமுக ஆட்சியில 120. இப்படி பன்மடங்கு இந்த உணவுப் பொருட்கள் விலை உயர்ந்து போச்சு. இதனால் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி இருக்கின்ற பொழுது, இந்த உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதுக்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை 100 கோடி ஒதுக்கி இன்றைக்கு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்க கொள்முதல் செஞ்சு கூட்டுறவுத்துறையின் மூலமாக இங்கே வந்து விற்பனை செஞ்சு அந்த உணவுப் பொருளுடைய விலையை கட்டுப்படுத்தி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் பாதிக்கக்கூடாது என்று பாதிப்புக்கு அடையக்கூடிய சூழ்நிலை பாதிப்பில் இருந்து மீட்டெடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி ஏதாவது ஒன்னாவது செஞ்சிருக்காங்க அந்த அரசாங்கத்துல? 24 மணி நேரம் கொள்ளையடிப்பதிலே இவருடைய கவனம் தான் போயிட்டு இருக்குது. எந்தெந்த துறையில அவ்வளவு கொள்ளையடிக்கலாம், அதுதான் திமுக அரசுடைய கொள்கையா இருக்குது. இன்னொன்னு சொல்றார், ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தார் அண்ணா திமுக அரசாங்கத்தை பத்தி, இப்ப சொல்லுவதே கிடையாது, நிறுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு ஊழல் நிறைந்த அரசாங்கம். நல்லா சிந்திச்சு பாருங்க, இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்குது. எந்த மாநிலம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட மாநிலம் அல்ல. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.